இஸ்லாம் நீங்க எத்தனை கடைசியா போன கிளாஸ்ல என்ன சட்டம் பார்த்து கொண்டீங்க? சுக்குன் பெற்ற மீமு அல்லது சுக்குன் பெற்ற நூனு அல்லது தன்வீடு தொடர்பான சட்டங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். அது அதுல பெரியது. இன்ஹார் பத்தி எழுகார் தானே படிச்சு கொண்டிருக்கிறோம் போய் பெற போன கிளாஸ்ல எழுகார். ம். இல்ஹார் உஸ்தாத். எழுகார படி கொண்டிருக்கிறோம். இல்ஹார் வசனங்கள் உஸ்தாத். அதுல எது சுக்கூன் செய்யப்பட்ட நூனா தன்வீனா? தன்வீடு உஸ்தாத். இந்த வசனத்தை பிராக்டிஸ் பண்ண வசனம் அப்படியா? ஒழுங்கு பாப்போம் இதை. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. ம், குட் மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ், ஒழுங்கு பாப்போம். ومن شر غاسق إذا وقب. சரி போதுங்க. ومن شر غاسق إذا وقب. ரெண்டாவது. ثم لتسألن يومئذ عن சவுண்ட் கேட்கல. ثم لتسألن يومئذ عن النعيم. மூணாவது. نار حامية. ஹா மாறணும். ஹே நாருன் ஹாமிய. نار حامية. சரி போதுங்க. نار حامية. நாலாவது. فمن يعمل مثقال பல ذرة பல பல خيرا. சத்தங்களுக்கு யார் பக்கத்துல? தாதாவா இல்லையே? அக்காவா? இல்ல உஸ்தாத். ம். அப்ப எப்படி பிழை வந்துச்சு? பிழை வர இல்ல அது அக்கா பக்கத்துல இல்லாம. இல்ல உஸ்தாத். ஆ فمن يعمل مثقال ذرة خيرا يره. சரி போதுங்க. فمن يعمل مثقال ذرة خيرا يره. ஐந்தாவது. هي حتى مطلع الفجر. சரி போதுங்க. سلام هي حتى مطلع الفجر. சரி போதுங்க. سلام هي حتى مطلع الفجر. ஃபஜ்ர் என்றா பிழை. فجر. ஃபஜ்ர் ஃபஜ்ர். فجر. சரி போதுங்க. سلام هي حتى مطلع الفجر. ஆறாவது. إلا الذين آمنوا
وعملوا الصالحات وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. மம்னூன் என்ன சட்டம்? என்னது உஸ்தாத்? மம்னூன் என்ன சட்டம்? சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அப்புறம் இல்ஹாலோட எழுத்து மீம் வந்ததுக்காக நம்ம அத குன்னா செய்யாம வெளிப்படுத்தி ஓதணும் உஸ்தாத். எதை வெளிப்படுத்தணும்? எதையெல்லாம் வெளிப்படுத்தணும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீம் புறம் மீம் அடுத்த மீம் வந்து எப்படியா? யார் பக்கத்துல சத்தம் கேக்குது? நீதானா? ஆமா உஸ்தாத். ஆ. சுக்கூன் பெற்ற மீம்க்கு அப்புறம் இல்ஹாரோட எழுத்து நூன் வந்ததுக்காக நம்ம அத குன்னா செய்யாம வெளிப்படுத்தி ஓதணும் உஸ்தாத். ம் 4வது வசனத்துல இப்ப படிக்கிற சட்டம் எந்த இடத்துல வருது? ஓதி காட்டுங்க. ذرة خيرا يره. நீங்க வசனத்துல அரவாசி ஓதுறீங்க. வார இடத்த மட்டும் ஓதி காட்டணும். ذرة தர்ரத்தின்ல சட்டம் இல்லையே. தர்ரத்தின் ரா சட்டம் தான் இது. இல்ல உஸ்தாத். ذرة خيرا. தர்ரத்தின் ஹா எப்படி சொல்லணும் அது? தர்ரத்தின் ذرة خير. ம் சரி. போன கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு இஃபா பத்தி சொல்லி தரலையா? இல்ல உஸ்தாத். சரி, நம்ம நாளைக்கு இஃபா பத்தி பார்ப்போம். இஃபான்னு சொன்னா மறைத்தல். இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மறைக்குதுங்கிறது. சரியா? ஆமா. இங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுடைய பாடத்துல இஃபாக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 15. 15 எழுத்துக்கள் இருக்குது. ஓகே சார். இந்த 15 எழுத்துக்களையும் ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு பாருங்க சிஸ்டம் எப்படின்னா, முதலாவது அரபிட அகார வரிசை தெரியுமே, அலிப் பா தான்னு சொல்லி தெரியுமே. அதுல காஃப் வரைக்கும் அதுல காஃப் வரைக்கும் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அலிஃப்ல இருந்து கா வரைக்கும் எழுதினத்துல 6 எழுத்துக்களுக்கு தானே நான் படிச்சிட்டோம் ஆல்ரெடி. அதெல்லாம் விட்டு போடணும். அலிஃப் படிச்சிட்டோம், சின்ன ஹா, பெரிய ஹா, ஐன், கொயின், இந்த 5 எழுத்தும் பேத்திடும். ஓகே. அதே போல விதிவிலக்காக பாவும் ராவும் பேத்திடும். ஓகே. பேலன்ஸ் ஆகிற எல்லாம் மறைத்தலுடைய இஃபாவுடைய எழுத்துக்கள். மறைத்தும் சொல்லப்படாது. ஓகே. பேலன்ஸ் ஆகிற எல்லாம் இஃபாவுடைய எழுத்துக்கள். இஃபாவினுடைய எழுத்துக்கள். ஓகே, நாங்க விஷயத்துக்கு வருவோம். இஃபாவினுடைய சட்டம் பாருங்க. சுக்கூன் செய்யப்பட்ட நூன தன்வீன தொடர்ந்து இஃபாவுடைய 15 எழுத்துக்கள்ல உண்டு வருமாக இருந்தால் சுக்கூன் செய்யப்பட்ட நூன அல்லது தன்வீன மறைச்சி ராகத்தோட ஒன்னா செஞ்சு ஓதணும். சரியா? இங்க மறைக்கிறது பிரச்சனை உண்டிக்கு. மறைக்கிறது என்கிறது முதலாவது கேள்வி. எதை மறைக்கணும்? 2வது கேள்வி எதன் மூலமாக மறைக்கணும்? 3வது கேள்வி மறைக்கிறதும் அழிக்கிறதும் உண்டா? அழிச்சு போட்டு ஓதுறதும் மறைச்சி போட்டு ஓதுறதும் ஒரே மீனிங்கா? இப்படி நாங்க கேள்வி கேட்டோம் என்றால் முதலாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன? மறைக்க வேண்டியது சுக்கூன் செய்யப்பட்ட நூனினுடைய என்ற சவுண்ட். நூனை மறைக்கிறல்ல, தெளிவாக அந்த என்றதை ஓதப்படாது.
ஓகே. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் தன்மீன்லையும் கடைசியாக எண். இப்போ ரன் ரன் கடைசி என்ன சவுண்ட் வருது ரன்ல ர ம். எண் அந்த எண் சவுண்டை மறைக்கிறது உதாரணத்துக்கு. அப்போ தன்மீன் வந்தாலுமே சுப்பூன் செய்யப்பட்ட நூன் வந்தாலும் மறைக்கணும். மறைக்கிறதுங்கிறது நடக்கணும். சரியா? அதே போல எதன் மூலமாக மறைக்கணும்? இஹ்ஃபாவினுடைய எழுத்து எந்த எழுத்து? நூன். வெரி குட். இஹ்ஃபாவோட எழுத்து நூன்னா இஹ்ஃபாட நூன் எழுத்து என்ன அப்துல்லா? அந்த 15 எழுத்துக்கள் உஸ்தாத். 15 எழுத்துக்கள் 15 எழுத்துக்கள் அதுல எது வந்தாலுமே நாங்க அதன் மூலமாகத்தான் அந்த இன் சவுண்ட மறைக்கணும். சரியா? ஓகே. எனவே இங்க நூனை அழிச்சு போட்டு ஓதுறதல்ல முக்கியம். நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூன்ல வர இன் சவுண்டை விட்டு போட்டு தான் நாங்க ஓதணும். நாங்க இதுக்குரிய உதாரணங்களை பார்க்கறதுக்கு கேட்கிறோம். உங்களுக்குரிய ஒர்க் என்னன்னு சொன்னா இந்த வசனத்தையும் சுக்கூன் செய்யப்பட்ட நூனோடு தொடர்பான இந்த வசனங்கள் அனைத்தையும் அடுத்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். மிஸ் ஆகப்படாது. படிச்சு முடிச்ச சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் எல்லாம் முழு கேள்விகளாக வரும் இன்ஷா அல்லாஹ். ஹைரன் அக்காவை அவசரமா ஓகே. சொல்லுமா?